தலைவர் அவர்களே, என்னை விட நீங்கள் இறையவர் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவு எங்கேயோ போயிருக்கிறீங்க. நேற்றைக்கு நீங்கள் பார்த்தேன், அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வேர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்தி விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழனுடைய தலையெழுத்தை மாற்றி பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஆசை. ஆகியனால் ஒன்று சொல்லுகிறேன், நண்பர்களே, நான் மட்டும் ஆற்றினால் போதாது. இதோ குழுமி இருக்கிறது, லட்சக்கணக்காக வெட்ட வேண்டும். நான் தளபதி என்று சொல்லுவேன். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி வாழ்க என்று சொல்ல வேண்டும். கையை தூக்காதவர்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி. தளபதி அவர் தளபதிகள், தளபதி அவர்கள், தளபதி அவர்கள். நன்றி, வணக்கம். இடுப்பில கட்டிய துண்டை தோளிலே போட வைத்த கட்சி இந்த திராவிட இயக்கம். இந்த கட்சி திராவிட இயக்கம் தான் எனக்கு நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால்முட்டை வேட்டி கட்ட வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்குள் நுழ வைத்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கம் செய்திருக்கிற மகத்தான காரியங்கள். ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா? அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரியார் இந்திய திருக்கோடு திருத்தார். அது பகை ஒழிந்ததா? இல்லையே. இப்பொழுது மீண்டும் இந்திய திணிப்போம், இருவர் கொள்கை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே அன்றைக்கு நாம் எந்த ஜாதி கொள்வீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதி தான் இன்றைக்கும் மறைமுகமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது.